Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 is square and a cube. ஆல்ரெடி செக்ஷன் 1.2ல cubesனா என்ன, cubesோட pattern and properties, taxi cab numbers இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல செக்ஷன் 1.2 continuation வீடியோ தான் பார்க்க போற டாபிக் cube roots. ஃபர்ஸ்ட் நம்ம கியூப் நம்பர்ஸ் ஒரு ஃபியூ நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 கியூபிக் நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். 1ஓட கியூப் மீனிங் என்ன? 1 வந்து மல்டிப்ளைங் இட் செல்ஃப் 3 டைம்ஸ் 1 into 1 equal to 1. 2 cube 2 into 2 into 2 8. So 2 2s are 4, 4 2s are 8. So repeated multiplication நம்ம 3 times பண்றது தான் கியூபிக் நம்பர்ஸ்ன்னு சொல்றோமா? இப்போ இதுல இருந்து ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 4 கியூப் வந்து 64, 5 கியூப் 125. இப்போ 5க்கும் 125க்கும் என்ன ரிலேஷன்? 5 வந்து 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 125 வருதா? அப்போ 5ஓட கியூப் பாத்தீங்கன்னா 125. பட் 125க்கு வாட் இஸ் 5? 125 எந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா 5. அப்போ அதோட ரூட் வந்து 5. அப்போ இது வந்து நம்ம கியூப் ரூட்னு சொல்லுவோம். 5ஓட கியூப் பாத்தீங்கன்னா 125. 125ஓட கியூப் ரூட் பாத்தீங்கன்னா 5. 125ஓட கியூப் ரூட். ஓகே, அண்ட் சில்ட்ரன் டூ ரிமெம்பர், நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்குறப்போ இந்த சிம்பிள் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். இந்த சிம்பிள் நேம் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ரேடிக்கல் சிம்பிள். இப்போ ஸ்கொயர் ரூட்க்கு இந்த ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் தான் ரைட் பண்ணியிருப்போம். இந்த சிம்பிள் ரைட் பண்ணாலே அது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்க்கு எய்தர் யூ கேன் யூஸ் வெறும் இந்த ரேடிக்கல் சைன், இல்லைன்னா இங்க 2 இப்படி ரைட் பண்ணா கூட ஓகே தான். பட் கியூப் ரூட்க்கு இது வந்து திஸ் இஸ் ஃபார் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்க்கு நம்ம இப்படி தானே இண்டிகேட் பண்ணுவோம். கியூப் ரூட்க்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா இந்த ரேடிக்கல் ரைட் பண்ணிட்டு இங்க 3 ரைட் பண்ணணும். இதுதான் கியூப் ரூட்க்கு நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் டாபிக்லயே நான் சொல்லியிருப்பேன், பவர் 1/2 தான் நம்ம இந்த ரேடிக்கல் சைன் யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி 2 இந்த மாதிரி ரைட் பண்றோம்னு சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான். இதுக்கு மீனிங் என்னன்னா சம் வேல்யூ, ஓகே, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் கியூப்ஸா தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்த கிளாஸ்ல பாக்குறது இந்த பெர்ஃபெக்ட் கியூப் ரைஸ் டு பவர் 1/3. இதுதான் நம்ம கியூப் ரூட்டா ரைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகே, இங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பவர் 1/2 இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி சைன் யூஸ் பண்றோம். இந்த சைனுக்கு பேரு ரேடிக்கல் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட்க்கு இப்போ எப்படி நம்ம ஒரு வேல்யூ, இப்போ 5ன்றது பாசிட்டிவ் நம்பர்னு தெரியும், பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி டு ரைட் பிளஸ் சைன் பிஃபோர் த 5. அதுவே நெகட்டிவ் நம்பர்னா கண்டிப்பா நம்ம மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லாஜிக் தான் ஸ்கொயர் ரூட்க்கு. நீங்க இந்த 2 ரைட் பண்ணாலும் பண்ணலனாலும் அது ஸ்கொயர் ரூட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் once it comes to the cube root, 4th root, 5th root, நம்ம இந்த கிளாஸ்ல till cube roots வரைக்கும் தான் லேர்ன் பண்ண போறோம். cube roots next values நம்ம ரூட்ஸ் படிக்கிறப்போ கம்பல்சரியா, இப்போ cube rootனா இங்க கண்டிப்பா நீங்க 3 ரைட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரேடிக்கல் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணா அது ஸ்கொயர் ரூட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ கியூப் ரூட்ன்றது இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா கியூப் ரூட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்ஸ்க்கு அது ரூட் எங்க இருக்கு, ரூட் எதுல இருந்து வந்துச்சோ அதுதான் நம்ம கியூப் ரூட்னு சொல்றோம். அதுக்கு யூஸ் பண்ற ரேடிக்கல் சிம்பிள் வந்து நம்ம இதுதான் அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க இருக்கிற வேல்யூஸே பாருங்க, இது எல்லாமே கியூப்ஸா. இப்போ கியூப் ரூட்ஸ் பாருங்க, ரூட் கியூப் ரூட் ஆஃப் 1. கியூப் ரூட் ஆஃப் 1 வந்து என்ன? 1ஓட கியூப் ரூட் என்ன? 1 தான். கியூப் ரூட் ஆஃப் 8. ஸோ எந்த வேல்யூவை நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 8 வந்திருக்குன்னா 2வை மல்டிப்ளை பண்ணாதானே பேஸ்ல என்ன இருக்கு 2. ஸோ ரிவர்ஸ்ல ரைட் பண்றதுதான் பேசிக்கா கியூப் ரூட்னு சொல்றோம். ஸோ 2 கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27 பாருங்க
3. Cube root of 64, which is 4. Cube root of 125, which is 5. Okay children, so cube root na என்னன்னு ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம புக்ல இருக்கிறது பார்க்கலாம். We know that 8 equal to 2 cube. 2 வந்து 3 times multiply பண்ண 8 ன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? We call 2 the cube root of 8. So இப்போ நம்ம இதுல என்னன்னு சொல்றோம்? 2 ஓட cube வந்து 8. பட் நம்ம 8 க்கு 2 எப்படி ரிலேட் பண்ணலாம்னா 2 வந்து cube root of 8 and it is denoted by 2 equal to cube root of 8. இந்த மாதிரி denote பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. More generally இங்க எல்லாம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இவங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. More generally இப்போ ஜெனரலா எப்படி சொல்லலாம்னா if y equal to x cube, ஒரு வேல்யூ equal to x cube, then x is the cube root of y. அப்போ xன்றது என்ன? cube root of y. இப்போ அதே மாதிரி பாருங்க, இங்க 2 cube equal to 8. அப்போ 8 ஓட cube root என்ன? 2. So y equal to x cube பண்றப்போ y ஓட cube root என்னது? 2 தானே. So இங்க ஜெனரலா சொல்றப்போ நம்ம alphabetical letters யூஸ் பண்ணி தானே சொல்லுவோம். So in ஜெனரலா அவங்க கொடுத்திருக்காங்க. Next, similarly cube root of 27 equal to cube root of 3 cube equal to 3. இங்க பாருங்க cube root of 27 வந்து first இந்த மாதிரி modify பண்ணிட்டு ரைட் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஆல்ரெடி cube root of 27 equal to 3 ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிருக்கோம். அது ஏன் 3 ஏன்னா because 27 வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா 3 வந்து 3 times மல்டிப்ளை பண்றதுனால தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஆல்ரெடி கியூப் நம்பர்ஸோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இதை எடுத்து நம்ம இங்க ஆன்சர் ரைட் பண்ணிருக்கோம். பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்றேன். cube root of 27 இருக்கு இல்லையா? 27 ஓட வேல்யூ என்ன? 3 கியூப் தானே. அப்போ 27க்கு பதிலா 3 கியூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்கொயர் ரூட்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சொல்லியிருப்பேன். இப்போ 4 ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் ரூட்டும் இருக்கு. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கம்பைண்டா இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 4 வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இங்க வந்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் இருக்க போறது இல்லை. ஏன்னா நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்கும். பட் when it comes to the cube numbers, நெகட்டிவ் நம்பர்ஸை கியூப் பண்ணா நெகட்டிவ் நம்பர் தான், பாசிட்டிவ் நம்பரை கியூப் பண்ணா பாசிட்டிவ் தான். அப்போ இந்த ரேடிக்கல் சைன்ல இருந்து வெளில வரப்போ இந்த உள்ள இருக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ், அப்படியே தான் நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க இந்த ரேடிக்கல் கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் இருக்குல்ல, இந்த கியூப் ரூட்க்கு மீனிங் என்னன்னா பவர் 1/3 தானே. அப்போ ஆல்ரெடி உள்ள 3 கியூப் இருக்கு, பவர் 1/3 சேம் பேஸ். பட் ரெண்டு பவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே என்ன பண்ணிப்போம்? மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்போ 1/3 அண்ட் இந்த 3 கேன்சல் ஆயிடும். the left over is only 3. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா கியூப் ரூட்டும் பவர் 3 ஒன்னா இருந்தா டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வேல்யூ ரைட் பண்ணிடலாம். ஓகே சில்ட்ரன், அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க சிமிலர் சொல்லிட்டு 27 cube root of 27க்கு 3 and cube root of 1000. cube root of 1000ன்றது என்ன? 1000க்கு பதிலா 10 cube ரீப்ளேஸ் பண்ணிட்டு cube rootம் cubeம் கேன்சல் ஆயிடுச்சு. the result is 10 வரணும் இங்க. ஆக்சுவலா this supposed to be 10. okay, in general cube nth root of cube root of n cube வந்து again cube rootம் cubeம் கேன்சல் ஆயிட்டு the result உள்ள என்ன இருக்கும் அந்த வேல்யூ n ன்னு ரைட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஜெனரல் ஃபார்ம். நெக்ஸ்ட், how do we find out if a number is a cube? இப்போ ஒரு நம்பர் கியூப்னா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அது கியூபா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டேக்கிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கேஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்ல. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் ஒன் ஆஃப் த மெத்தடா நம்ம பார்த்தோம். So let us see if we can use prime factorization. prime factorizationல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணிட்டு 2 நம்ம குரூப் பண்ணா ஸோ ஆல் த பிரைம் நம்பர்ஸ்க்கு அந்த பேர் இருக்கு அப்படின்றப்போ அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா? அதே லாஜிக் தான்
3 நம்மளால குரூப் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அது பர்ஃபெக்ட் கியூபா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, so let us check 3000. okay, let us check if 3375 is a perfect cube. so இப்போ 3375 வந்து perfect cube இல்லையான்னு prime factorization மூலமா நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி prime factorization பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் தான் இங்க ஃபைனலா ரைட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, prime factorization பண்றப்போ 3 into 3 into 3 into 5 into 5 into 5 இந்த ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இங்க புக்ல இல்லாதனால. 3375 so first either you can start with 3 table இல்லனா 5 table ஸ்டார்ட் பண்ணாலும் fine தான். சரி, 3 table எடுத்துக்கலாம். 3 1 times 3 1 times 3 2 times 6 and இங்க 7 இருக்கிறதுனால நம்ம 6 தானே இங்க டிவைட் ஆயிருக்கு. அப்போ 1 is the remainder. அந்த 1 வந்து இந்த 5 கூட கம்பைன் பண்ணா 15. அப்போ 3 5 times 15. next further again 3 table இது further divide பண்ணலாம். 3 3s are 9. அப்போ 2 ரிமைண்டரா, அப்போ இந்த ஆல்ரெடி இருக்கிற 2 கூட கம்பைன் பண்ணா 22 ஆயிடும். அப்போ 3 7s are 21, ரிமைண்டர் அகைன் 1, அந்த 1 5 கூட கம்பைன் பண்ணா 15. so 3 5 times 15. so again 3 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணலாம். 3 1 times 3 2 times then 1 ரிமைண்டர், நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பைன் பண்ணா 15. 3 5 times, நெக்ஸ்ட் 125 இருக்கா, 5 2 times 10, 5 5 times 25 next 5 5 times 5 1 times. இப்போ பாருங்க, இந்த சைடுல இருக்கிறது எல்லாமே ப்ராடக்ட் prime numbers தானே இருக்கு. so 3375 3 into 3 into 3 into 5 into 5 into 5 இப்படி ரைட் பண்ணிருக்காங்க. okay, now can the factors be split into 3 identical groups? இந்த factors 3 identical groups பிரிக்க முடியுமா? 2 ways நம்ம split பண்ணலாம். either group split பண்ணலாம், இல்லனா same type of number 3 times இருக்கா அப்படின்ற மாதிரியும் செக் பண்ணலாம். so இங்க வந்து first group செக் பண்றாங்க. okay, செக் பண்றப்போ 3 groups இருக்கு இல்லையா, அப்போ 3 into 5 whole cube, அப்போ 15 cube. 3 5s are 15 cube. so either இந்த மாதிரி split பண்ணாலும் fine, or another way பாருங்க is to check if the factors can be grouped into triplets. so group-ஆவும் பண்ணலாம், இல்லனா 3 நம்பர் வந்து 3 times இருக்கான்னு பார்க்கணும். எஸ், 5 நம்பர் வந்து 3 times இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்கா, அப்போ 3 times இருக்குதுனால 3 cube into 5 cube, அப்போ 3 5 times 15, so 15 cube. so 15 வந்து 3 times multiply பண்ணாதான் இந்த வேல்யூ வரும். அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா cube root of okay 3375 வந்து 15 என்ற மீனிங். அப்போ இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் தான். ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே அது பர்ஃபெக்ட் கியூப் தான். அதே மாதிரி இப்போ 3375 எப்படி செக் பண்ணுமோ, நெக்ஸ்ட் வந்து is 500 is a perfect cube. 500 அதே மாதிரி பர்ஃபெக்ட் கியூபா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ as usual prime factorization நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 5 table, we'll start with the 5 table. so 5 1 times, okay 500 times வந்து 500. next again 5 table, 5 20 times, again 5 table, 5 4 times, 2 2 times, 2 1 times. அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிற primes எல்லாமே என்னென்ன இருக்கு, 5 வந்து 3 times இருக்கா, 2 வந்து 2 times தான் இருக்கு. இப்போ ட்ரிப்ளெட்டா அது குரூப் பண்றப்போ 5 வந்து 3 ட்ரிப்ளெட்ன்றப்போ 3 வந்து கம்பைன் பண்ணணும். 3 5s இருக்கு இல்லையா, பட் 2 பாருங்களேன், ஒரு 2க்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2 இல்ல, ட்ரிப்ளெட் பண்ண முடியல. அப்போ we see that the factors cannot split into 3 identical groups. ஸ்ப்ளிட் பண்ண முடியல, therefore 500 is not a perfect cube. அப்போ 500 வந்து perfect cube கிடையாது. to make it as a perfect cube நம்ம என்ன பண்ணலாம், 2 மல்டிப்ளை பண்ணணும். இன்கேஸ் அவங்க கேட்டிருந்தா அப்போ இந்த சைடும் 2 மல்டிப்ளை பண்ணிருப்போம். அப்போ 500 வந்து 1000 வந்திருக்கும். அப்போ இது வந்து நம்ம கியூப் நம்பரா சொல்லிருக்கலாம். இன்கேஸ் 500 is check 500 is a perfect cube or not. if it is not, make it as a perfect cube அப்படின்னு சொல்றாங்கன்னா கியூபா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு 500 is not a perfect cube. now moving further, prime factorization of a number.
ஓகே, ஜென்ரலா prime factorization of numbers இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 4க்கு வந்து 2 into 2. இப்போ 4ன்றது காம்போசிட் நம்பர், 6ன்றது காம்போசிட் நம்பர். See children, prime நம்பர்னா ஒரு வேல்யூக்கு வந்து அந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 1 அண்ட் அதே நம்பர் அப்படின்றப்போ அது prime நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா அது காம்போசிட் நம்பர். இப்போ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ல 2 டேபிள்ல 4 டேபிள்ல இருக்கு. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ எவ்ரி காம்போசிட் நம்பர் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 பார்த்தீங்கன்னா 2 into 2, 6 பார்த்தீங்கன்னா 2 into 3, 15 பார்த்தீங்கன்னா 3 into 5, 12 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 3, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி ரிலேட் பண்றாங்க. இப்போ 4 கியூப் எப்படி இருக்கும்னா, இந்த இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல அதுக்கும் சேர்த்து கியூப் இருக்கு. இங்க பாருங்க, 4 கியூப்னா 2 கியூப் into 2 கியூப், 6 கியூப்னா 2 கியூப் into 3 கியூப். ஜஸ்ட் இப்போ இதுக்கு பவர், இங்கேயும் பவர்ஸ் ஆட் ஆகுது, இங்க பவர்னா இங்கேயும் பவர் இங்கேயும் பவர். 15 கியூப்னா 3 கியூப் into 5 கியூப், 12 கியூப்னா 2 கியூப் into 2 கியூப் into 3 கியூப். ஸோ இப்படி ரிலேட் பண்றாங்க. ஓகே, next, observe that each prime factor of a number appears 3 times in the prime factorization of its cube. So என்ன சொல்றாங்க, so இந்த prime factorsல இப்போ இங்க 2 இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அண்ட் இங்க கியூப் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்றப்போ அது 3 டைம்ஸா இருக்கும். இங்க ஒரு சிங்கிள் 2னா இங்க 2 கியூபா இருக்கும், இங்க 2னா இங்கேயும் 2 கியூப், இங்க 2 இங்க 2 கியூப், இங்க 3னா அது 3 கியூப், 3 டைம்ஸா இருக்கும் prime factorization of its cubeல. இப்போ 6க்கு ஒரு 3 தானே மல்டிப்ளை ஆகுது, 2 into 3, பட் when it comes to the cube அது வந்து 3 டைம்ஸா எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா இருக்கு. பாருங்க, 3 இங்க 3 கியூப் 3 டைம்ஸ், 5 அப்போ 5 கியூப் 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளை ஆகும் when it comes to the prime factorization of its cubesல வரப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், find the cube roots of these numbers. இங்க ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுக்கு வந்து கியூப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ரேடிக்கல்குள்ள இந்த கியூப் ரூட்குள்ள இருக்கிற வேல்யூ என்ன, 64ஆ. ஸோ லெட்ஸ் டேக் 64, prime factorization அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 2. ஸோ 2 3s are 2 2s are 2 16 times, 2 8 times, 2 4 times, 2 2 times, 2 1 times. Okay, அப்போ 64 பார்த்தீங்கன்னா multiplying with how many 2s, 1 2 3 4 5 6, 6 2s இருக்கு, 1 2 3 4 5 6. இப்போ cube root of 64 அன்றப்போ make sure you will write 3 here. ஓகே, cube root of 64 அன்றப்போ 3 3 இது ட்ரிப்ளெட்டா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு from one triplet ஒரு வேல்யூ you have to take, from one group இதுல இருந்து இன்னொரு 2. அப்போ இப்போ இதுல ஃபைனலா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 2s are 4. அப்போ cube root of 64 வந்து 4 தான், 4 is the value. Okay children, அப்போ 4 வந்து 3 times multiply பண்ணா you will get the 64. Now same way next number 512 இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம find out பண்ணலாம். So cube root of 512க்கு, so first I am going to find out prime factorization of the 512. So 2 end ஆகிறதுனால which is even 2 table இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, and then remainder வந்து 1 இருக்கா, next number கூட combine பண்ணா it becomes 11. 2 5 times 10, again 1 remainder, 2 6 times 12, 2 1 times, 2 2 times 4, then 2 8 times, 2 6 times, 2 4 times, 2 3 times, 2 2 times, then 2 16 times, then 2 8 times, 2 4 times, 2 2 times, finally 2 1 time. இப்போ எத்தனை 2s இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9, 9 இருக்கு. அப்போ 512 பார்த்தீங்கன்னா 9 times 2, 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into
2 into 2. So 9 2s இருக்கா? இப்போ cube root of 512க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது 3 3யா குரூப் பண்ணிக்கோங்க. one group, இது one more triplet, இது one more triplet. So 3 groups இருக்கா? சேம் நம்பர். ஒரு குரூப்ல இருந்து each groupல இருந்து 1 நம்பர். இதுல இருந்து ஒரு 2, இதுல இருந்து 1 2, நெக்ஸ்ட் குரூப்ல இருந்து 1 2. இப்போ இதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 தான் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 512 கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் வே the next number நம்ம find out பண்ண போறோம். cube root of 729. அப்போ 729க்கு நம்ம first prime factorization find out பண்ணணும். 9ல end ஆகிறதுனால இது 2 டேபிள்ல கண்டிப்பா பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகாது. இப்போ 3 டேபிள்ல ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். 3யோட டிவிசிபிலிட்டி ரூல். 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் பாத்தீங்கன்னா sum of the digits வந்து 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 7 plus 2 plus 9 பாருங்க. 7 plus 2 9, 9 plus 9 18. அப்போ 18 வந்து 3ஆல டிவைட் ஆகுதா? பர்ஃபெக்ட்டா டிவிசிபிள் தானே? 18 வந்து 3 6 டைம்ஸ் பர்ஃபெக்ட்டா டிவிசிபிள் ஆகுதா? அப்போ sum of the digits 3ஆல டிவைட் ஆனா அந்த நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். அப்போ I am going to start with the 3 now. 3ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 2s are 6. இங்க 7 இருக்கிறதுனால 1 ரிமைண்டரா? அந்த ரிமைண்டர் 1 நான் நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பைன் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் becomes 12. 3 4 times 12. நெக்ஸ்ட் நம்பர் 9 இருக்கு. 3 3 times. So again 3 டேபிள்லயே நான் டிவைட் பண்ண போறேன். 3 8 times 24. 3 1 times. Again 3 table. 3 2s are 6. 3 7s are. Again 3 table. 3 9 times. 3 3 times. 3 1 times. So how many 3s we have? 1 2 3 4 5 6. அப்போ 729 பாத்தீங்கன்னா 3 into 3 into 3 into 3 into 3 into 3. So இப்போ cube root of 729க்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ் ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்லெட்டா குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ், we have 3 300 ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குரூப்ல இருந்து ஒரு 3, another குரூப்ல இருந்து one more 3. 3 3s are 9. அப்போ 9 தான் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 729 வரும். So cube root of 729 is 9. Next topic, successive difference. Successive difference na enna? Successive என்றப்போ தொடர்ந்து நம்ம next பண்றது தான் successive. Okay, level 1 level 2 அந்த மாதிரி. We know that the difference between consecutive perfect squares gives the sequence of odd numbers. சரி, இங்க perfect squares இருக்கு இல்லையா? இந்த perfect squares பாருங்க 1 4 9 16 25 36 இது எல்லாமே perfect squares தான். இந்த perfect squaresக்கு difference பாருங்களேன். first perfect squareக்கும் second perfect square difference வந்து 3. second perfect squareக்கும் third perfect squareக்கும் difference வந்து 5. next third perfect squareக்கும் fourth perfect squareக்கும் difference is 7. so இது எப்படி இருக்குன்னா sequence of odd numbers கிடைக்குதா? odd numbers பாருங்க, ரேண்டமா ஏதோ ஒரு odd number வரல, odd numbers ஓட sequence தான் வருது. 3 5 7 9 11 அந்த மாதிரி வருதா? observe the figure below. இந்த figure தான் சொல்லிட்டு இருக்காங்க. where the difference are computed successively for perfect squares. after 2 levels all the difference are the same. இப்போ level 1ல ஒரு difference find out பண்றாங்க. level 2ல என்ன ஆயிடுச்சு? சேம் டிஃபரன்ஸ் தானே. 5 minus 3 2, 7 minus 5 2, 9 minus 7 2, 11 minus 9 வந்து 2. ஸோ லெவல் 2ல நம்மளுக்கு சேம் டிஃபரன்ஸ் நம்ம ரீச் ஆகுறோம். ஸோ இதே மாதிரி கம்ப்யூட் சக்சசிவ் டிஃபரன்ஸ் ஓவர் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கியூப்ஸ் until all the differences at a level are the same. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம செகண்ட் லெவல்லையே நம்மளுக்கு சேம் வேல்யூ வரணும்னு அவசியம் இல்லை. லெவல் 2 பண்ணலாம், லெவல் 3ல நம்ம அகைன் சப்ராக்ட் பண்ணலாம், லெவல் 4ல பண்ணலாம். வில் சி
எந்த லெவல்ல நம்மளுக்கு சேம் வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ லெவல் 1 சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் லெவல் 1 பார்க்கலாம். எப்பவுமே லார்ஜர் நம்பர்ல இருந்தா ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், அந்த மாதிரி தான். 8 மைனஸ் 1 வந்து 7, 27 மைனஸ் 8 வந்து 19. நெக்ஸ்ட் 64 minus 27 is 37. Next 125 minus 64 which is 61. இங்க ரைட் பண்ற இந்த வேல்யூ தள்ளி தான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். 216 minus 125 which gives 91. ஓகே, ஸோ லெவல் 1ல நம்ம அப்சர்வ் பண்ணா சேம் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வரல. சரி, லெவல் 2 செக் பண்ணலாம். அதான் சக்சஸிவ் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 19 மைனஸ் 7. ஓகே, இந்த 19ல இருந்து 7 வந்து சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ இதுல சப்ராக்ட் பண்றப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து 12 கிடைக்குதா. நெக்ஸ்ட் 37ல இருந்து 19 சப்ராக்ட் பண்ணா we are getting 18. நெக்ஸ்ட் 61ல இருந்து 37 வந்து சப்ராக்ட் பண்ணா we are getting 24. நெக்ஸ்ட் 91ல இருந்து 61 சப்ராக்ட் பண்ணா we are getting 30. ஓகே, லெவல் 2ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் டிஃபரன்ஸ் வரல. இவங்க வந்து சேம் டிஃபரன்ஸ் வர வரைக்கும் இதை ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட் சக்சஸிவ் டிஃபரன்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 3லயும் செக் பண்ணிடலாம். டில் வி ரீச் த சேம் டிஃபரன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். 18 மைனஸ் 12 6. 24 மைனஸ் 18 6. 30 மைனஸ் 24 6. ஸோ சேம் டிஃபரன்ஸ் ரீச் பண்ணிட்டோமா. ஸோ இதுலேருந்து நம்மளோட அப்சர்வேஷன் வாட் டு யூ நோட்டிஸ்? அட் லெவல் 3 ஆல் த டிஃபரன்ஸ் ஆர் த சேம். ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு லெவல் 2ல ஸ்கொயர்ன்றது பவர் 2 இல்லையா. ஸோ லெவல் 2லயே நம்மளுக்கு சேம் டிஃபரன்ஸ் கிடைக்குது. கியூப் நம்பர்ஸ்ல பர்ஃபெக்ட் கியூப்ஸ்க்கு கியூப்ன்றது பவர் 3. ஸோ லெவல் 3ல நம்மளுக்கு சேம் டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எ பிஞ்ச் ஆஃப் ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி இங்க கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The first known list of perfect squares and perfect cubes was compiled by Babylonians as far back as 1700 BCE. So, இந்த perfect squares எல்லாம் இருக்கு இல்லையா, the list of perfect squares and perfect cubes எல்லாமே கம்பைல் பண்ணியிருக்காங்க பாபிலோனியன் அந்த டைம்லயே 1700 BC பிஃபோர் கிறிஸ்டே. அது எல்லாமே என்ன கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போதான் நம்மளுக்கு மொபைலில் சேவ் பண்ணுறோம், பேப்பரில் ரைட் பண்ணிக்கிறோம், சம்வேர் வி ஆர் டாக்குமெண்டிங். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி கிளேல வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் பர்ஃபெக்ட் கியூப்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, வேர் யூஸ் டு குவிக்லி ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ 64ன்றது இப்போ இந்த நான் இங்கே ரைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட் கம்பைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பைல் பண்றப்போ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ 64ன்றப்போ 64ஓட கியூப் ரூட் என்ன 4. இந்த மாதிரி நம்ம கம்பைல் பண்றப்போ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூட்ஸ் அண்ட் மெயினா இது எதுக்குன்னா, கியூப் ரூட்ஸ் in problem involving land measurements, architectural design and other areas where geometric calculations were necessary. ஸோ எங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த calculations தேவைப்படுதோ அங்க எல்லாமே அது யூஸ் பண்ணியிருக்காங்க. In ancient Sanskrit works, the term varga was used both for the square figure or its area. இப்போ வர்க்கான்றது இந்த ஸ்கொயர் ஃபிகர்ஸ்க்கு அதோட ஏரியாக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. as well as the square power.
ஸோ ஸ்கொயர் பவருக்கும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த டேர்ம் கனா வாஸ் யூஸ்ட் போத் ஃபார் த சாலிட் கியூப்ஸ். ஸோ வர்க்கான்றது ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நம்ம ஸ்கொயர்ன்ற வேர்ட் யூஸ் பண்றோம். அந்த டைம்ல வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து வர்க்கா அப்படின்னு தான் நேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியூப்ஸ்க்கு வந்து கனான்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சாலிட் கியூப்க்கு. ஆஸ் வெல் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எ நம்பர் வித் இட் செல்ஃப் 3 times. ஸோ கியூப்க்கு என்ன மீனிங்கோ அதே தான் இந்த கனாக்கும் அதே மீனிங் தான். த ஃபோர்த் பவர் வாஸ் கால்ட் வர்க்கா. ஃபோர்த் பவர் அந்த 2 into 2 தானே. ஸோ அதனால தான் வர்க்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கு வந்து வர்க்கா, கியூப்க்கு வந்து கனா, ஃபோர்த் பவருக்கு வந்து வர்க்கா. These terms were used in India at least from the 3rd century BCE. ஸோ இந்தியால வந்து 3rd century BCல இருந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆரியபட்டா states. ஆரியபட்டா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? A square figure of 4 equal sides and the number representing its area are called varga. So varga meaning என்னன்னு கொடுத்திருக்காங்க. The product of 2 equal quantities is also called varga. So 2 equal quantities vargaன்னு மீன் பண்றாங்க. So அதனால தான் thus the term varga for square power has its origin. So square powerக்கு ஏன் ஸ்கொயர்னா அந்த ஷேப் பேஸ் பண்ணி தான் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது. ஸோ அதுதான் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் ஃபிகர்னால அந்த வேல்யூஸ்க்கும் ஸ்கொயர்ன்ற மாதிரி நம்ம நேம் பண்ணியிருக்காங்க. why is the word root? ஸோ ரூட் எங்கிருந்து வந்துச்சு? ரூட்ன்றது இதுவுமே நான் சொல்லியிருக்கேன். ரூட்ன்றது அதோட ஆரிஜின். இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா இப்போ 64 கியூப் ரூட். அப்போ ரூட்ன்றது 64 வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றதுனால அது வந்துச்சு. அதோட ரூட் என்ன, ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்றது தான் அது ரூட்ன்ற பேசிக்கா மீனிங்கே. why is the word root? the root of a plant தான் இவங்க எடுத்திருக்காங்க. used for a mathematical operation. இந்த சிம்பிள் நேம் வந்து radical. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், ஃபிஃப்த் ரூட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கொயர் ரூட்க்கு 2 மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமலையும் இருக்கலாம். பட் ஆஃப்டர் ஸ்கொயர் ரூட் இந்த ரேடிக்கலுக்கு கியூப் ரூட்டோ ஃபோர்த் ரூட்டோ மென்ஷன் பண்றப்போ 3 இல்ல 4 இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கியூப் ரூட்ன்றப்போ இந்த மாதிரி, ஃபோர்த் ரூட்ன்றப்போ இந்த மாதிரி, ஃபிஃப்த் ரூட். ஓகே. ஸோ கியூப் ரூட்டுக்கு பேசிக்கா மீனிங் என்ன? பவர் 1/3ன்னு அர்த்தம். சம் வேல்யூ பவர் 1/4 இதுக்கு, சம் வேல்யூ பவர் 1/5 இதுக்கு ஃபிஃப்த் ரூட்க்கு. Next, it is because in ancient India, the Sanskrit word mula, meaning root of a plant, basis, cause or origin, etc. The mulaக்கு meaning வந்து கொடுத்திருக்காங்க. முலான்றது root of a plant, basis, அதோட cause, origin எல்லாமே was used for the mathematical operation of taking roots. In Sanskrit, vargamulaன்றது the basis, cause, origin of the square. இப்போ வர்க்கானா என்ன? வர்க்கானா நம்ம மேலேயே பார்த்தோம் என்ன மீனிங்ன்ட்டு, ஸ்கொயருக்கு தான் வர்க்கான்றாங்க. மூலான்றது ரூட். வர்க்க மூலனா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வந்து அதோட ஆரிஜின் என்ன, இந்த ஸ்கொயரோட ஆரிஜின் எங்கன்றது தான் ரூட், ஸ்கொயர் ரூட். ஸோ வர்க்க மூலா வாஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்கொயர் ரூட் அண்ட் கன மூலா யூஸ்ட் ஃபார் கியூப் ரூட். ஸோ கனன்றது 3 கியூப் தானே. ஸோ கன மூலா, ஸோ கியூப் ரூட். This use of mula for the mathematical concepts of root was subsequently emulated in Arabic and Latin through their corresponding words for the root of plant, jither, radix respectively. So இது வந்து லாங்குவேஜ்க்கு மாறி இருக்கு. அரபிக்கு, லாட்டினுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. The term mula for the root has been used in India at least from the 1st century BCE. Another term used was pada, food base, cause, origin. So another term படான்ற வேர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முலாக்கு பதிலா படாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரம்மகுப்தா 628 CE explains. இது எல்லாமே ஆரியபட்டா ஸ்டேட் பண்றது. இப்போ குப்தா என்ன சொல்றாங்க? The pada of a kriti is that of a which is it is square. ஸோ அதுதான் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது எப்படியெல்லாம் நேம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு மீனிங் என்ன, எந்த டைம்ல இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நாலேஜ்க்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது எல்லாமே இப்போ வந்தது இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எப்பயோ ஃபைண்ட் அவுட் பண்ணதான் நம்ம இப்போ அதை பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்பத்துல இருந்தே செஞ்சுரிஸ் பிஃபோர், ரொம்ப பிஃபோரா இருந்தே
நம்ம அதெல்லாமே அப்பத்துலேருந்தே யூசேஜில் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன். அதுக்கப்புறம் இது கீழே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. இந்த ஃபிகர் இட் அவுட் வந்து ஒரு 5 சம்ஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.